பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். சம்மந்தி, என் பொண்ணு பண்ணதெல்லாம் சரின்னு உங்ககிட்ட நான் வாதாட வரல. என் கேரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. இனிமே என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட போராடிட்டு இருக்கேன். நம்ம 2 பேர் குடும்பம் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு வழி இருக்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும். இத பாருங்க, நான் கிழவன், எங்களை எல்லாம் விட்டுடுங்க. நாங்க சேர்ந்து வாழணும்னு அவங்க யாரும் ஆசைப்படவும் இல்லை, எங்களுக்கும் அந்த விருப்பம் கிடையாது. நாங்க தனியா வழியை விட்டுட்டு ஒதுங்கி வந்துட்டோம். உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ முடியுமா, அதுக்குண்டான முயற்சி ஏதாவது பண்ண முடியுமான்னு அதை பத்தி யோசிங்க. அதுக்கு நாங்க யாரும் குறுக்க நிக்க மாட்டோம். இதுல தயவு செஞ்சு எங்களை இழுக்காதீங்க. நாங்கெல்லாம் இனிமே ஒன்னு சேர்ந்து வாழ முடியும்னு கனவுல கூட இனிமே கற்பனை பண்ணாதீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க செய்யலாம், உங்க பொண்ணை முடிஞ்சா திருத்த பாருங்க. என் பையனுக்கு ஏத்த பொண்டாட்டியா வாழ முடியுமான்னு அவகிட்ட பேசி கேட்டு பாருங்க. மற்றபடி எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. மிஸ்ஸஸ் திலகா இருக்காங்களா? அவங்க ரிலேஷனா நீங்க? ஆமா, உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. தேங்க்யூ. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? எப்பப்பா வந்தீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அட்லீஸ்ட் நான் அப்பாங்கிறதையா ஞாபகம் வச்சிருக்கேன். ஐ எம் ரியலி ஹாப்பி.
நீங்களா சொன்னாலும் இல்ல நானா சொன்னாலும் நீங்க என் அப்பா தான், நான் உங்க பொண்ணு தான்ப்பா. அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கம்மா. என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படும். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எப்படி சௌரியப்படுமா? கொஞ்சம் உடனே பேசணும், தனியாவும் பேசணும். என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நீ இப்ப ஒர்க்கிங் உமன் இல்லையா? உன் டைம் ஷெட்யூல் தெரியாம நான் ஏதாவது... வரேன்பா. வாங்கப்பா போலாம். ம். இங்க பாருங்கப்பா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் எதுவும் தப்பு பண்ணதா எனக்கு தோணல. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். பொண்ணை சொல்லி குத்தம் இல்லம்மா. இப்படி ஒரு அடங்காப்படாரிய பொண்ணா பெத்தம் பாரு, அது நான் பண்ண தப்பு. என் வயசுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் இல்லம்மா. உன்னை பொண்ணா பெற்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். எவ்வளோ நல்ல குடும்பம், எவ்வளோ நல்ல மனுஷங்க. அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி கலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. சே, சரி நடந்ததெல்லாம் போட்டோம். உன் புருஷன் மேல உனக்கு கோவம் சரி, உன் மாமனாரு நாத்தனார் மேல உனக்கு கோவம் சரி. நீ பெத்த பொண்ணு, அவன் என்ன தப்பு பண்ணா? அந்த பிஞ்சு மனசுல எவ்வளவு ஏக்கம் இருந்தா அம்மாவை பார்க்கணும்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதிருப்பா. சொல்லுமா, உன் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவ தப்பு பண்ணலப்பா. அவ மேல எனக்கு பாசமோ ஆசையோ இல்லாம இல்ல. நான் அப்பப்போ அவளுக்கு தெரியாம அவளோட ஸ்கூலுக்கு போய் தூரத்துல இருந்து லஞ்ச் டைம்ல அவ சாப்பிடுறத நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவகிட்ட பாசத்தை காட்டிலே தவிர பாசம் என் மனசுக்குள்ள இருக்குப்பா. என் மனசு ஒன்றும் கல் இல்ல. சரி, உன் முடிவுதான் என்ன? இப்படியே இருந்துட்டு போறியா? மாமனார் வீட்டுல கோச்சுக்கிட்டவ நேரா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். நான் உனக்கு புத்தி சொல்லி நேரா அவங்க வீட்டுல கொண்டு விட்டுருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி ஹாஸ்டல்ல தங்கி தினம் வேலைக்கு போயிட்டு இருக்கிய. இதான் உன் ஃபியூச்சர் பிளானா? உனக்கு உன் புருஷன் வேணாமா? குழந்தை வேணாமா? சொல்லு, உனக்கு யாருமே வேணாமா? எனக்கு வேணும். எனக்கு என் புருஷன் வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு மத்தவங்க யாரும் வேண்டாம். அவங்க 3 பேரும் இப்ப இருக்கிற மாதிரியே தனியா இருப்பாங்கன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே இந்த ஹாஸ்டலை விட்டு வர தயார். அந்த உத்தரவாதத்தை நீங்க கொடுப்பீங்களா இல்ல என் புருஷன் கொடுப்பாரா? ஒவ்வொருத்தரா வந்து திரும்பி அந்த குடும்பத்துக்குள்ள சேர்ந்துக்கிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாதுப்பா. எனக்கு பிடிக்கல. அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான். யோசிச்சு பார்த்தா எல்லார்கிட்டயும் ஒரு சுயநலம் இருக்கும். இது என்னோட சுயநலம். இந்த பாருமா, நீ காலில் விழுந்து கெஞ்சினா கூட உன் மாமனாரோ நாத்தனாரோ உன் கூட சேர்ந்து வாழ தயாரா இல்ல. அதுதான் உண்மை. உன் புருஷன் என்னமா உத்தரவாதம் தர்றது? தன்மானம் தான் முக்கியம்னு அவங்க தனியா வாழ ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு. இனிமே நீ ஆசைப்பட்டா கூட அவங்களோட சேர்ந்து வாழுதுன்றது நடக்காத காரியம். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. அப்படின்னு நான் வர தயார். ரொம்ப பெருந்தன்மம்மா. சரி, நான் மாப்பிள்ளை கிட்ட போய் பேசிட்டு அப்புறம் உன்னை கூட்டு போறேன். இதை நான் செய்யறது உன்னை பொண்ணா பெத்தம் பாரு, அந்த பாவத்துக்கு இல்ல. ஒரு நல்ல குடும்பத்தை உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்தை கெடுத்துட்டேன் பாரு, அந்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்காக.
இந்தா பிரியா. மாப்பிள, நேத்து லேட்டா வந்தீங்களா மாப்பிள? அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல. நேத்து திலகாவை போய் பார்த்தேன் மாப்பிள. லெஃப்ட் ரைட் விட்டேன். இதெல்லாம் ஒரு பொம்பளை பண்ற வேலையான்னு சகட்டு மாதிரி திட்டிட்டேன். எனக்கே கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. விபூதி எங்க இருக்கு மாப்பிள? தாத்தா நான் எடுத்துட்டு வரேன். கொண்டா 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 ஓடு. நல்ல காலம். இவ என் பொண்ணு குணத்தை கொண்டு வரல, உங்க தங்கமான குணத்தை கொண்டு வந்திருக்கா. இந்தாங்க தாத்தா. தேங்க்ஸ்ரா பிரியா குட்டி. என் பொண்ணு பண்றதும் சரியில்லை தான். அது எனக்கு புரியாம இல்லை. என்ன அவளும் ஒரு பொம்பளை தானே மாப்பிள்ள. ஏதோ ஒரு கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டேன், குழந்தைய விட்டு வந்துட்டேனே தவிர அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேனாப்பான்னு கேட்குறா. ஆக்சுவலாக ஒன்று தெரியுமா மாப்பிள்ள, இந்த பிரியா குட்டியை தினமும் ஸ்கூலில் போய் பார்த்துருக்கா என் பொண்ணு. என்ன ஒரு பிடிவாதம், மற்றபடி பொறுப்புணர்ச்சி உள்ள பொண்ணு மாப்பிள்ள என் பொண்ணு. இல்லைன்னா மாமனார் நாத்தனார்லாம் வீட்டில் இருக்கிறப்ப நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுப்பனாப்பான்னு கேட்குறா அவள் சொல்லும்போது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னன்னா ஒரு நாள் கூட அவள் அழாமல் தூங்கினதே இல்லையா மாப்பிள்ள. என்ன அவளுக்குள்ள சங்கடம்னா, அப்பா தெருக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, இப்போ மாமனார் நாத்தனாரெல்லாம் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டதுனால உறவுக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. எப்போ மாமனார் நாத்தனாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வராங்களோ அப்போத்தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்றான். உங்கள் அப்பா கிட்ட போய் பேசி பார்த்தேன், அவர் எங்கே ஒத்துக்கிறாரு? என்ன தன்மானம், அவரும் ஒரு பெரிய மனுஷன், மனசில் உறுத்துது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறாரு. அந்த வார்த்தை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்ச நாளாவது இடைவெளி இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணுறாரு. சம்மந்தியை குறை சொல்கிறது நியாயம் இல்லை, அவர் சொல்கிறதும் ஜெனுவினாக இருக்குது. அவர் வயசுக்கு அவர் அப்படி தான் சொல்லுவார். என்ன இந்த குழந்தைய பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த குழந்தைய சீராட்டி தலைக்குள்ளப்பாட்டி சிங்காரிச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருப்பீங்க? மாப்பிள்ள, உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஒரு அரை பலார்னு அந்த கழுதியை கூட்டின்னு நீங்கள் விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு, உங்கள் பொண்டாட்டியாச்சு, இந்த குழந்தையோட அம்மாவாச்சு. என்ன யோசனை சொல்லுங்க மாப்பிள்ள. பிரியா நீ சொல்லு. அம்மா வேணும் நீ சொன்னாதான் அப்பா கேட்பாரு. சொல்லு அப்பா கிட்ட. அப்பா 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 சரின்னு சொல்லுங்கப்பா. அம்மா இங்க வரட்டும்பா, சரின்னு சொல்லுங்கப்பா. அம்மா எனக்கு வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அம்மாவை கூட்டிட்டு வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. ஓகே. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. அந்த பழனி முருகன் தான் உங்க கண்ணை திறந்து விட்டான். நீங்க குழந்தைய கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போங்க மாப்பிள்ள, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி பிரியா குட்டி, நம்ம போலாம். நான் அவனை எதுக்காக வசனம் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், யுவராஜ்னு பேரு. அவன் இந்த யூனியன் எலெக்ஷன்ல சேர்மன் போஸ்ட்டுக்கு நிற்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ற இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஒரு பெரிய பார்ட்டியே தரணும். அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல அவனுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்படியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? எனக்கு 50 ரூபா வேணும். 50 ரூபான்னா சின்ன 50 ரூபா பண்டில் இல்ல, 500 ரூபாய் கட்டு. அட பாவி, 50,000 ரூபாயா? உன் ஃப்ரெண்ட் எலெக்ஷனுக்கு நீ செலவு பண்ண போறியா? எல்லாம் டெம்பரரி தான். எல்லாம் முடிஞ்ச உடனே அவனுக்கு திருப்பி கொடுத்துருவான். அது ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணாம வந்தா நல்லா இருக்காது இல்லையா? அது வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து உஸ்பேத்தி விட்டாங்க. வாக்கு கொடுத்துட்டேன், கமிட் ஆயிட்டேன். இப்போ எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திர. வாக்கு கொடுத்துட்டாரு, அதை காப்பாத்தாம விட மாட்டாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டேன்னா உறுதிமொழி மாதிரி காப்பாத்தியே தீருவேன். நிச்சயமா? நிச்சயமா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. சரி, இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போற? வீட்ல தான் உனக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உனக்கே மாசத்துக்கு 3000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. உங்க அண்ணன் கிட்டயும் கேட்க முடியாது,
ஏற்கனவே வாங்கியாச்சு. சித்தப்பா கிட்டயும் கெஞ்சி கூத்தாடி 10,000 ரூபாய் வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் விடு. ஏதாவது ஒரு வழி கிடைக்காமலே போயிடும். அப்படியே எந்த வழியும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எங்க அப்பா ரூம்லயோ சித்தப்பா ரூம்லயோ கட்டு கட்டா பணம் இருக்கும். அதுல எதுலாவது ஒண்ணுத்துல கை வச்சிட வேண்டியதான். எனக்கு இல்லாத உரிமையா? அட பாவி, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. ஜோக்குக்கு சொன்னேன். அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிட மாட்டேன். ஏதாவது ஒரு நல்ல ரூட் கிடைக்காமலே போயிடும். அப்படியே கிடைக்கலன்னா இது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். சரி, நான் வரேன். கண்டிப்பா இவன் திருடதான் போறான். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் காரணம் இதான் எடுத்துட்டு போனாரா? ஆமாங்க. சதாசிவம் கூட போயிருக்காருல? ஆமா, மாமா அக்கா சதாசிவம் 3 பேருமா தான் போயிருக்காங்க. அருணையும் கூட கூப்பிட்டாங்க. ஆனா அருண் தான் வரலன்னு சொல்லிட்டான். ஏண்டா நீங்க சும்மா தானே இருக்க? ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் ஜாலியா 2 நாள் சுத்திட்டு வர வேண்டியது தானே? அட சும்மா இருங்க சித்தப்பா. அங்க போனா என் உயிரை வாங்கிடுவாங்க. இந்த லானுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஏதோ என் 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே மஜாவா இருந்தேன்னா அது ஒரு கெட்டப்பா இருக்கும். அதுக்கும் தடை போட்டாங்க. இந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த நாய் முழு தேங்காய் ஊட்டுமே, அதை பார்த்துருக்கீங்களா? தானும் சாப்பிடாது, மற்றவங்களையும் சாப்பிட விடாது. கோடி கோடியா சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? எதுவுமே அனுபவிக்க முடியல. சித்தி, அந்த அப்பளத்தை போடுங்க. சரி சரிப்பா, போகக்கூடாதான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு பெரிய பட்டியலே போடுறியே. சரிங்க, இந்த பேங்க்ல பணம் போடுற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க மறந்து போயிடுறீங்களே. எதை சொல்ற? அதாங்க, நாம கல்யாண செலவுக்காக பேங்க்ல இருந்து பணத்தை டிரா பண்ணுமே, செலவெல்லாம் போக 1.5 லட்சம் ரூபாய் நம்ம வீட்டு பீரோலயே இருக்கு. அத பேங்க்ல திருப்பி போட வேண்டாமா? ஆமா, நீயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. நான் மறந்து போயிட்டே இருக்கேன். நான் ஆபீஸ்க்கு போனதும் மேனேஜர் அனுப்புறேன். நீ அவர்கிட்ட பணத்தை கொடுத்துரு. அவர் போய் டெபாசிட் பண்ணிடுவார். டே அருண், இன்னைக்கு உனக்கு என்னடா ப்ரோக்ராம்? நான் வீட்டில் தான் இருப்பேன். கொஞ்சம் கழிச்சு வெளில போவேன். வீட்டில் என்ன பண்ண போற? அடுத்த வாரம் ஒரு டான்ஸ் பார்ட்டி இருக்கு. அதுக்கு நான் மியூசிக் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். உருப்படி ஏதாவது பண்ண? போதும் போதும். ஐயோ, என்னங்க இது? சரி, நீ எங்க டவல் வைக்கலையா? நான் என்ன பண்றது? விடுங்க. சித்தி, இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் என்ன? எல்லாரும் போயிட்டா உங்களுக்கு போர் தானே? அப்பா இருந்தாலாவது என்னை திட்டிருப்பாரு. அவரும் போயிட்டாரு. அம்மாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை. வீட்டில் திட்டத்துக்கு யாருமே இல்லை. நீங்க என்ன திட்ட மாட்டீங்க? என்ன பண்ணலாம்? ஒரே போர் அடிக்குமே. பேசாம என் ரூம்ல போய் பாட்டை போட்டு, எதுக்கு இந்த ஹால்லயே பாட்டை போட்டு நான் டான்ஸ் ஆட போறேன். நீ எங்க வேணாலும் அடுப்பா. டான்ஸ் ஸ்கூல்ல இன்னைக்கு புதுசா 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. நான் அங்க போறேன். நீ இங்க தானே இருப்ப. நீ எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ. ஓகே, நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி. வணக்கம் மேடம். வணக்கம். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? தட்டி கும்பிடுங்க. One, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்ப ஸ்பீட் ஆடுங்க. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4.
1 2 3 4 5 6 7 8 1 2